வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 30 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் செவ்வாய் பகவான் தான். விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கு. இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களே தேத்திக்கிட்டு பதுங்கி பாயிர புளிய மாதிரி குணம் கொண்டவங்க தான். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்புகள் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு வாழ்க்கை எந்த மாதிரி அமையுங்கிறத சுருக்கமாக பார்த்தலாம். காலச்சக்கரத்தில் 8வது வீடு தான் விருச்சிக ராசி. எல்லா ரகசியம் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். கடைசி வர ரகசியம் காப்பாற்றுறதுக்கு இவங்க தான் கெட்டிக்காரங்க. பணிந்து சென்றா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பணிந்து செல்லல்னா வாழ்க்கை சிறப்படையாது. அதாவது இவங்க கிட்ட பணிந்து போனால் மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையில் நம்மளால சிறப்பாக செயல்பட முடியும். அனைத்து விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இவங்க தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இவங்க வாழ்க்கையில் இருக்குது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டே வெளியில் ஒன்று பேச இவங்களுக்கு தெரியாது. மனசில் எதுப்படுதோ அதை தயங்காமல் பேச தெரிஞ்சவங்க. 12 ராசிகளில் அதிக சூட்சம் ஒழிந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசியில் மட்டும்தான். நியாயம் அநியாயங்களை தெள்ள தெளிவாக எடுத்துக்கூறக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி பிடிக்காத நபர்களை அடிக்கடி தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தாலும் விளையாட்டு துறைகளில் முதல் இடம் பிடிக்கக்கூடியவங்க. பிடிவாத குணம் இருக்கும். அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய மாதங்கள் என்ன மாதிரியான பலன்கள் இந்த 30 நாட்களுக்கு பெறப்போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம். போர்க்குணம் கொண்டிருக்கக்கூடிய பூமிகாரகன் செவ்வாய் தான் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறாங்க. சூரியன் 7ஆம் வீட்டில் இப்போ அமர்ந்திருக்கிறதால நீங்க என்னதான் திட்டம் போட்டு காரியம் செஞ்சாலுமே அப்பப்ப எதிர்பாராத செலவு கையை மீறி போகிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்குது. வாகனங்கள் பழுதாகிறது, அவசர பயணத்துல இடையூறு ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. சந்திரனோட நகர்வு அவ்வளவு சாதகமா இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறதால நீங்க கொஞ்சம் இந்த மாதங்களை எச்சரிக்கையா இருக்க பாருங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பொறுப்பு ஏற்காம இருக்கிறதோ இந்த காலகட்டத்தில் நல்லது. சின்ன வியாபாரிகளாக இருக்கிறவங்க உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குது. தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முதலாளியோட அன்பை பெறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வங்கியில் வாங்கி கடனை அடைக்க கொஞ்சம் படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல பயணம் செஞ்சுருக்கிறாங்க. வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை புகுத்துனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புதன் 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதால ஆரம்பத்தில் தொழிலில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஆரம்பிக்க போகுது. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால வீட்டுல மங்கள காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் உங்க வாழ்க்கையில பெறக்கூடிய பாக்கியத்தையும் பெற போறீங்க. சுக்கிரன் 7ஆம் 8ஆம் இடங்கள்ல அமர்ந்துக்கிறாங்க. அரசியல் இருக்கக்கூடியவங்க உங்க இடத்தை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. அதே மாதிரி விரும்பிய பெண்ணோட அன்பு பெறுதல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சியில வியாபாரத்திலும் சரி முன்னேற்றம் ஏற்படும். கணிசமான கையிருப்பு உங்க மனசை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய வாரங்கள் அமையும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலானவங்க பெறுறீங்க. கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்வு தித்திப்பா அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கக்கூடிய தம்பதிகளா இருந்தா அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதங்களை கிட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் முன்னேற்றமான நடவடிக்கைக்கு உகந்த மாசம்னு சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் செயல விடுங்க. உங்களுக்கு எல்லாமே திருப்திகரமாக அமையும். இருந்தாலும் அப்பப்போ உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் தாமதம் தடை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்கும். அப்பப்போ மன வருத்தமும் அழைக்கக்கூடிய விஷயமும் நடக்கலாம். விடாமுயற்சியோடு செயல்பட்டு வாங்க. கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பு உணர்வோடையும் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும். அதே மாதிரி இனி வரக்கூடிய வாரங்கள்லாம் வருமானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கிறது. பொருளாதார நிலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சொந்த ஊர் மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதம் எந்தெந்த ஒரு விஷயமும் செய்யாமல் தள்ளி போட்டுட்டு வரதும் பொறுமையோடு செயல்படுறது கொஞ்சம் அவசியம். கொஞ்சம் செலவுமே இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடன் வழக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்கிறதால முறையான தூக்கத்தை மேற்கொண்டு வரதும் தேவையான ஓய்வை எடுத்துக்கிட்டு வரதும் நல்லது. ஆன்மீக நடவடிக்கைகளை ஈடுபடுறது மூலமாக மனசில் அமைதியை உண்டு
பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எடுத்து சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பு காட்டுறதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள பாருங்கள். மாணவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளுக்கு இது சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் சிறப்பான இடத்துல கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இந்த மாதங்களில் கல்வி கற்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டாகும். சிறப்பாக செயல்படணும், வெற்றி காணணுங்கிற எண்ணம் எல்லாமே உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது. இதையே தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டு வாங்க. உங்கள் வாழ்வில் வெற்றிங்கிறது நிச்சயமே கிடைக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணைவி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட காதலிக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் காதல் துணையை நீங்கள் அறிமுகம் செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். காதலித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு பெற்றவங்களோட சம்மதமும் குடும்ப உறுப்பினர்களோட சம்மதமும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் நல்ல துணையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. துணையோட ஆதரவுங்கிறது நீங்கள் பொருளாதார சிக்கலை சமாளிக்கக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு ஏற்படும். திருமணமான தம்பதிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுடைய தலையீட்டு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது மூன்றாம் நபர்களோட தலையீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் எதையுமே மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. தொடர்ந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மகான்களை வழிபடுறது மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். நிதி நிலைமை பார்க்குறப்ப வருமானம், சேமிக்கிற பணம், வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். நஷ்டத்தை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பணத்தை எப்போது நீங்கள் உங்கள் துணையோட பேரில் சேமிக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்களுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அடிக்கடி ஏற்படலாம். சமூகத்தில் பேர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிறனாலுமே கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் செலவு செய்கிறத கொஞ்சம் திட்டமிட்டு மேற்கொண்டு வாங்க. தேவையான செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு வர்றது நல்லது. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துடுங்க. இந்த மாதம் மூதாதையர் சொத்து மாதிரியான விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயிடமிருந்து கூட உங்களுடைய பண தேவைக்கு பணம் பெற முடியும். சிவ பெருமானை நீங்கள் வணங்குறது மூலமாக பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த மாதங்களில் தொடர்ந்து ஏற்படும். உத்தியோகம் பார்க்குறப்ப ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தான். வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் அனுகூலமான பலன் இருக்குது. உத்தியோகத்திலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி முக்கியமான மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உத்தியோக முன்னேற்றத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாகவே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அமையலாம். ஆராய்ச்சி மாதிரியான துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலனை கொண்டு வந்து தரும். தொழில்னு பார்க்குறப்ப கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கூட்டாளிகளோட இணைஞ்சு செயல்பட பாருங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துட்டா உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருக்கும். புதிய யோசனை நீங்கள் மேற்கொள்றதால பொருளாதார முன்னேற்றம் காண முடியும், வெற்றியும் பெற முடியும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பல வகையில் ஆதரவு கிடைக்க போகுது. அரசு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆரோக்கியம் பார்க்குறப்ப தொடர்ந்து நீங்கள் ஓய்வில்லாமல் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தை நிறுத்தி கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க பாருங்கள். இந்த குடல், மலச்சிக்கல், பல், வாய் இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனை இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகலாம். அதில் இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க. ஆரோக்கியமான மருத்துவ வழிமுறைகளையும் பின்பற்றிட்டு வாங்க. அதிக நேரத்தை நீங்கள் ஆரோக்கியத்துக்காகவும் மன ஆரோக்கியத்துக்காகவும் செலுத்துறது நல்லது. ஓய்வு, தூக்கம் இதெல்லாமே அவசியமான ஒன்றா சொல்லப்படுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் லட்சியங்களை அடையிறதுக்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்து கொள்வது மூலமாக நீங்கள் பல வகையில் முன்னேற போகிறீங்கன்னு சொல்லலாம். புதிய புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கம் உங்கள் அறிவை எப்போதும் வளர்க்கும். அதனால் நீங்கள் நூலகம் போய் படித்தாலும் சரி, வீட்டில் இருந்தே படித்தாலும் சரி, நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களுக்கு பின்காலத்தில் உதவிகரமாக இருக்கும். ஆசிரியர்களோட பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இதனால கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த மாதங்களில் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஊக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நல்ல பலன் பெறக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. மாதத்தோட பின்பகுதியில் சில விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலனை தந்தாலுமே மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் உங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது நிறைவேறும், செல்வாக்கு அதிகரிக்கும். கூடவே ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. அதனால நீங்கள் எந்த வகையிலும் கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டாலே வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும்.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்க போகுது. செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய வாழ்க்கை தான். வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும். நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சியில வெற்றி கிடைக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றம் மட்டும்தான் இருக்கும். திடீர் பயணம், அலைச்சல் இதெல்லாமே உண்டாகலாம். ஆனா வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாவே இருக்கும். இந்த மாதத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கல, முன்னாடி இருந்த காலத்தோட கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பையும் நல்ல முயற்சியும் மேற்கொண்டீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். நீங்க எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பண தேவை இருந்தா அது எங்கிருந்து வேணாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தைரியம், சுறுசுறுப்பு மட்டும் நீங்க கொண்டு செயல்பட்டீங்கன்னா பல மாற்றங்களை உங்களால இந்த மாதங்களை கொண்டு வர முடியும். வழக்கு, கடன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வந்து தரப்போகுது. செவ்வாய் மேசராசியில் ஆட்சி அமர்றது, உங்க ராசி அதிபதி ஆட்சி பெறதும் நல்ல அமைப்பு தான். நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். எதிரிகள் கூட உங்க தொழில இருந்து காணாம போவாங்க. மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல கலவையான பலன்கள் பெற போறீங்க. திட்டமிட்ட வேலையை குறித்த நேரத்துல செஞ்சுட்டீங்கன்னா ஆற்றல், நேரம், பணம் இது எல்லாமே அதிகம் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா, கவனச்சிதறல் இல்லாம கடுமையா நிர்வாகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்தத்துல உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.